அனைவருக்கும் வணக்கம். 12th standard mathematics chapter number 1 applications of matrices and determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். Exercise number 1.4 sum number 4. இந்த பயிற்சியில 1.4 கணக்கு நம்பர் 4. இது ரொம்ப முக்கியமான சம் கூட. இந்த சம் நாலாவது சம்மை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2 எனில் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு 0 என காட்டுக. நம்ம இந்த சம் பார்த்தீங்கன்னா 10th 11th ஸ்டாண்டர்ட்லேயே மேட்ரிக்ஸில் இருக்குது, எல்லாமே செஞ்சுருப்பீங்க. இது 2/2 இருக்குது, 3/3 இருக்குது, எங்கே செஞ்சுருப்பீங்க. இந்த சம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த இதிலிருந்து ஏ இன்வர்ஸை காண்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, அந்த 0 2 மேட்ரிக்ஸ், பூஜ்ஜிய அணியினுடைய 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ இதிலிருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அப்போ ஏ இன்வர்ஸ் இதிலிருந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதெல்லாம் நீ செஞ்சிடும், எந்த மாற்றம் கிடையாது. அப்போ ஏ இன்வர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு மெத்தட் பழகிருக்கோம், இருந்தாலும் இந்த இடத்துல வந்து வேறு டைப் ஆஃப்லாம் செய்ய போகிறோம். இஃப் ஏஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 5 3 -2 -1 -2 ஸோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 is equal to 0i2. Hence find the value of A inverse. அப்போ ஹென்ஸ்னா என்னன்னா, அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது போகிறது தான் வந்து ஹென்ஸ். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் 0 இருக்கு இல்லையா, அது வந்து எளிமையான முறையில் இப்போ செய்ய போகிறோம். அப்போ ஏற்கனவே படித்தது தான். முதலில் சம்ம எழுதணும். அப்போ சம்மு என்பது லெட் ஏஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2, அதாவது லெட் ஏஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2. முதல் வேலை ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சி அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். முதல் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ. அப்போ இது வந்து ஏயினுடைய வேல்யூ, இதனுடைய ஏயினுடைய மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது சாதாரண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஒரு ரோவையும் ஒரு காலத்தை எடுத்து மல்டிபிள் பண்ணுறது நிறைய தடவை கவனிச்சிருக்கோம், இருந்தாலும் இன்னமும் நல்லா கவனிக்கணும். ஒரு ரோவையும் ஒரு காலத்தை எடுத்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ R1 C1 5 × 5 25, இது 3 × -1 -3. ஓகே, அடுத்தது R1 C2 5 × 3 எவ்வளவு 15, 3 × -2 -6. அப்போ ஃபஸ்ட்டு R1 வந்து கம்ப்ளீட்டட். அடுத்து R2 C1 -1 × 5 -5 -2 × -1 +2. ஓகே, அடுத்து R2 C2 -1 3 -3 -2 -2 மல்டிபிள் பண்ணால் +4. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 25 - 3 என்பது எவ்வளவு 22. அதுக்கடுத்து 15 - 6 என்பது எவ்வளவு 9. அப்போ -5 +2 என்பது எவ்வளவு -3. அதுக்கடுத்து -3 +4 எவ்வளவு 1. அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ நம்ம கைவசம் வந்தாது. அப்போ முதல்ல மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ வந்தாச்சு. அதுக்கடுத்து 3a. அப்போ 3a-னா 3 × a. அப்போ 3 × a வேல்யூ 5 3 -1 -2. அப்படியே அந்த 3ஆல் எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணோம். மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டண்ட்டை வந்து எல்லா எலமெண்ட்ஸுக்கும் வந்து மல்டிபிள் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்போ -3, அதாவது 3 × 5 எவ்வளவு 15, 3 × 3 எவ்வளவு 9, 3 × -1 எவ்வளவு -3, 3 × -2 எவ்வளவு -6. அப்போ 3a வேல்யூ வந்தாச்சு. அப்போ 3a ஈக்குவல் டு 15 9 -3 -6. அதுக்கு அடுத்தது 7i2, அந்த சம்மில் இருக்கக்கூடிய 7i2 7 எழுதியாச்சு. i2 என்பது 2/2 மேட்ரிக்ஸில் வந்து யூனிட் மேட்ரிக்ஸை குறிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல 1 0 0 1. அப்போ 7ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே வச்சிடலாம். அப்போ 1 × 7 7 7 × 0 0 0 × 7 0
7 into 1 7. அப்போ 7i2 கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கடுத்து 2 ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ப்ரூவ் பண்ண போகிறப்ப சம்ம முதல்ல ரிப்பீட்டட் எழுதியிருக்கீங்க பாருங்க. a squared minus 3a minus 7i2 is equal to 0 2. அந்த 0 2ங்கிறது ஒரு 0ன்னு போட்டாலும் ஒன்று தான், 0 2ன்னு போட்டாலும் ஒன்று தான். 0 மேட்ரிக்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த இடது பக்கத்தை எடுத்திருக்கேன். இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டு வலது பக்கத்தை வந்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ப்ரூவ் ரைட் ஹேண்ட் சைடு, தட்ஸ் ஆல். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஆல்ரெடி we can conclude that. இது வந்து முடிச்சு ஏற்கனவே வச்சிருக்கோம். இதெல்லாம் முடிச்சு நம்ம வச்சுட்டோம். அப்போ இந்த a ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு? 22 9 minus 3 1. இது a ஸ்கொயர் வேல்யூ. a முதல்ல செஞ்சப்ப புரியும் எல்லாத்துக்கும். அங்கே வந்து மல்டிபிள் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் அங்கே தனித்தனியாக மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பூரா ஜாயின் பண்ணிக்க. இந்த a ஸ்கொயர் வேல்யூ இங்கே எழுதியாச்சு. இந்த மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே எழுதியாச்சு. அடுத்து 3a வேல்யூ எழுதணும். அப்போ 15 9 minus 3 6 எழுதிட்டேன்ப்பா. அதுக்கடுத்து இந்த மைனஸ் 7 மைனஸ் மட்டும் எழுதியிருக்கேன்ப்பா. அப்போ 7i2 எழுதி மேலேயே இருக்குப்பா. அப்போ 7 0 0 7. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சம்மில் முக்கியமாக இந்த மைனஸை பூரா உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிட்டு ப்ளஸ்ஸாக மாற்றிட்டா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 22 9 minus 3 1 அப்படி எழுதிட்டேன்ப்பா. இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகிறதுனால இந்த இடத்துல என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ், அந்த அடிப்படையில் ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ், அந்த அடிப்படையில் இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணும் உள்ள. அப்போ இது ப்ளஸ் போட்டு அப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் 15, மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் 9. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. அப்போ மைனஸை மல்டிபிள் பண்ணியாச்சு. இதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ்ஸு போட்டு மைனஸ் உள்ளே கொண்டு போயிடும். அப்போ மைனஸ் 7. 0க்கு மைனஸ் தேவையில்லை, 0க்கு தேவையில்லை. அப்போ மைனஸ் 7. அப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த க்ரீன் கலரில் வந்து நான் ஷேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அந்த க்ரீன் கலரில் 3 வரையும் கூட்டி மொத்தமாக 0 போட்டுறாதீங்க. அப்போ ஆன்சர் வந்து வெரிஃபிகேஷனுக்கு போயிடும். அதனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த க்ரீன் கலருக்கு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கல, அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. அப்போ ஆட் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் 22 இந்த இது மட்டும் கூட்டினா போதும், எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டிடாதீங்க. இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே அந்த பழக்கத்தை கையாண்டுக்குங்க. 22 minus 15 எவ்வளவு? 7. 9 minus 9 எவ்வளவு? 0. minus 3 plus 3 எவ்வளவு? 0. 1 plus 6 எவ்வளவு? 7. அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வருதோ அதுதான் இது ஆப்போசிட் சிம்பிளில் வரும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்ச ரைட்டுன்னு வந்து போட்டலாம். அப்போ 7 minus 7 0 ஆட் பண்ணால் 0 0 0 0 0 0 7 minus 7 0. ஒரு சில பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தமாக 0 போட்டுருவாங்க. அப்போ மொத்தமாக 0 போட்டால் ரைட் தான். அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒன்று தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இப்போ மார்க் பூரா போயிடும். அதனால் 3 மேட்ரிக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, தேர்டை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அப்புறம் ஆட் பண்ணால் வந்து நம்ம ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 is equal to 0 2 ப்ரூவ் பண்ணிட்டான். இனிமேல் தாயா ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஏ இன்வர்ஸை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் என்பது ஒரு நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். ஏ இன்வர்ஸ் இந்த பழைய மாடல் பார்த்தோம் இல்லையா, 1 by determinant a into adjoint ஏன்னு பார்த்தோம். அது வேற, இந்த கான்செப்ட் வேற. அங்கே தனியாக செய்கிறது வேற, இங்கே தனியாக செய்கிறது வேற. இந்த இடத்துல டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ், அதாவது ஏ இன்வர்ஸுக்கான ஒரு 2-3 ரூல்ஸ் எழுதியிருக்கேன். அதை கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஒன்றும் இல்லை, நான் தான் கொஞ்சம் நிறைய எழுதியிருக்கேன். ஒன்றுமே கிடையாது. ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ, அதாவது ஒரு ஏ மேட்ரிக்ஸையும் ஒரு ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் ஐ யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுதான் இப்படியும் கொடுப்பாங்க அல்லது இப்படியும் கொடுப்பாங்க. இது வந்து ஏ இன்வர்ஸ் வந்து வலது பக்கம் வர்றது, இது ஏ இன்வர்ஸ் வந்து இடது பக்கம் வர்றது. அப்போ ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ, ரெண்டும் ஒன்று தான். இந்த பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸோட ஐங்கிற ஐ மேட்ரிக்ஸை வந்து மல்டிபிள் பண்ணால் ஏ தான் கிடைக்கும். அப்போ ஏ இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஏ அல்லது ஐ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ. இதை ஏன் எழுதியிருக்குன்னா ஒரு மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு ஏபி ஈக்குவல் டு பிஏ தப்பு அது. அப்போ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, அதுதான் கரெக்டு. ஒரு ஏபி கண்டுபிடிக்கிறோம், பிஏ கண்டுபிடிக்கிறோம், கண்டிப்பாக சமமாக வராது. ஆனால் நம்பரை பொறுத்தளவுக்கு
2 into 3 எவ்வளவு 6, 3 into 2 எவ்வளவு 6. அது கரெக்ட், நம்பருக்கு நியூமரிக்கலுக்கு கரெக்ட். ஆனால் மேத்ஸில் வந்து ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ அதுதான் கரெக்ட். அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டு இருக்கு இந்த இடத்துல. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லலாம், அல்லது ஏ இன்வர்ஸ் ஏஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லலாம். அப்போ ஏஎஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லலாம், அல்லது ஐஏஎஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு ஏ இன்வர்ஸ் ஐ என்பது ஏ இன்வர்ஸ், அந்த இது ஒன்று தான். அப்போ ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஒரு கான்ஸ்டன்டோட ஐயை மல்டிபிள் பண்ணால் அதே கான்ஸ்டன்ட் ஐ தான் வரும். ஏன் இவ்வளவு தூரம் எழுதியிருக்கேன்னா இது பூராமே தேவைப்பட போகுதுப்பா, அதனால் எழுதியிருக்கேன். உதாரணத்துக்கு 6ஐன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ முழிக்கக்கூடாது. 6ஐன்னா 6ஐ தான், 5ஐன்னு வருதுன்னா 5ஐ தான், 3ஐன்னு வந்தால் 3ஐ தான். அப்போ உனக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்த கூர்ந்து கவனிக்க பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டு போட்டிருக்கீங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள். 3i ஈக்குவல் டு 3i. இந்த சம்மில் 3 வந்திருக்கனால நான் வந்து 3i அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது இப்போ சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்கான நிறைய வேலை பார்த்துருக்கேன். இனிமேல் தான் ஒரிஜினலாக செய்ய போகிறோம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு 0 2. இந்த 2வை கூட நான் கட் பண்ணிட போகிறேன், ஏன்னா 0 ஒன்று தான், 02 ஒன்று தான், 03 ஒன்று தான். அதனால் நான் வந்து இப்போ வந்து 2 கட் பண்ண போகிறேன் அடுத்த ஸ்டெப்பில். இப்போ பாருங்கள், முக்கியமான ப்ராசஸ். அந்த ஏ இன்வர்ஸ் கண்டறிவதற்கு இருபுறமும் ஏ இன்வர்ஸால் முன்புறமாக பெருக்க கிடைப்பது. அதாவது அந்த ஈக்குவேஷனில் வந்து முன்புறம் தான் பெருக்கிறோம், அது எந்த பரவனா பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்புறமாக பெருக்கிறோம். அப்போ இருபுறமும் ஏ இன்வர்ஸால் முன்புறமாக பெருக்க வேண்டும். அதாவது ப்ரீ போஸ்ட் மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இது ப்ரீ போஸ்ட் ஏன்னா முன்னால் வைக்கிறேன், அதாவது இடது பக்கம் மல்டிபிள் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே எழுதிருக்கு பாருங்களேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு 0 இருக்கா. இப்போ இந்த முன்புறம் பெருக்கிறதுனா இந்த ஏ ஸ்கொயருக்கு முன்னால் பெருக்கிறது, இந்த இடத்துல ஏக்கு முன்னால் பெருக்கிறது, இந்த இடத்துல ஐக்கு முன்னால் பெருக்கிறது, அதுதான் முன்பெருக்கம். பின்பெருக்கம் அது இருக்குது, நம்ம முன்பெருக்கமே பழகிக்கங்க, ப்ரீ போஸ்ட் மல்டிபிளாக பண்ணிக்கங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் இந்த ஏ ஸ்கொயரை பிரிச்சுட்டேன், ஏ இன்ட்டு ஏ, இந்த மைனஸ் 3 ஏ இன்வர்ஸ் ஏ மைனஸ் 7 ஏ இன்வர்ஸ் i2. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து முன்பெருக்கம் பெருக்கிட்டோம், ரைட்டு. இந்த இடத்த பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஷேட் பண்ணிங்க பாருங்கள். அப்போ ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதுதான் முதல்லையே நம்ம ஒரு விளக்கம் சொன்னேன். அப்போ ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ, இந்த ஏ வந்து மிச்சம் அப்படியே இருக்கும், இந்த 3 அப்படியே இருக்கும். ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ, ஓகே, இந்த ஏ அப்படியே இருக்கும். ஏ இன்வர்ஸ் i2 ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். அந்த முன்னால் ஏன் இவ்வளோ விளக்கம் சொன்னின்னு இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். அப்போ இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து ஐஏ மைனஸ் 3i மைனஸ் 7 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தெரியும் எல்லாத்துக்கும், ஏ இன்வர்ஸுகளை மல்டிபிள் பண்ணோம். அப்போ கண்டுபிடிக்க சொன்னது அவங்க ஏ இன்வர்ஸு, அதனால் நம்ம ஏ இன்வர்ஸ் தேவை. அப்போ ஏ இன்வர்ஸை உருவாக்கணும்னா அப்போ கண்டிப்பாக இப்படி மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த ஏ இன்வர்ஸ் தான் தேவை, அதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருக்கேன், ஏன்னா மைனஸாக இருக்குல்ல, ப்ளஸ்ஸாக கொண்டு போகிறதுக்கு. ஏ மைனஸ் 7 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 7 ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ மைனஸ் 3i ஈக்குவல் டு 7 ஏ இன்வர்ஸ். இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய பகுதி எப்போவுமே லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அப்போ 7 ஏ இன்வர்ஸ் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டா 7 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே ரைட் சைடு வச்சுருக்கேன். அப்போ 7 மைனஸ் 3i, சாரி ஏ மைனஸ் 3i. இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஏ வேல்யூ இங்கே அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கடுத்து ஐ வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ ஏ வேல்யூ என்பது எல்லாத்துக்கும் தெரியும். given that A matrix equal to 5 3 -1 -2, ஏ வேல்யூ எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஏ வேல்யூவை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அப்போ ஏ வேல்யூ என்பது 5 3 -1 -2, இந்த -3 என்பது இங்கே இருக்குது, ஐ என்பது 1 0 0 1. இதை வந்து அப்படியே வச்சாச்சு. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் ப்ளஸ் ஆக்கி விட்டுருங்க, இதை ப்ளஸ் ஆகிட்டு மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ -3 0
0 -3 மல்டிபிள் பண்ணிட்டான். இது ரெண்டையும் ஆட் பண்ணினா 3ஐயும் -5ஐயும் -3ஐயும் கூட்டினா 2, 3ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 3, -1ஐயும் 0 ஆட் பண்ணால் -1, -2ஐயும் -3ஐயும் ஆட் பண்ணால் -5. அப்போ 7 A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 2, 3, -1, -5. அப்போ A இன்வர்ஸ் வேணும்னா இந்த 7ஆல் டிவைட் பண்ணிருங்க. அப்போ 1/7 இன்ட்டு 2A 2, 3, -1, -5. அப்போ நம்மளுக்கு நேரடியாக A இன்வர்ஸ் அவங்க கேட்கலப்பா. இந்த கணக்குல இருந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நீ இப்படி தான் செய்யணும். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 2 இன்ட்டு 2, 3, -1, -5 முடிச்சிருக்கோம். இது ரைட்டா தப்பான்னு சரி பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? A கொடுத்துட்டு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு A மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏற்கனவே பழகிருக்கோம். அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டுருக்கோம் நீங்கள். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant A இன்ட்டு adjoint A இருக்கு இல்லையா? அப்போ determinant A கண்டுபிடிக்கணும், adjoint A கண்டுபிடிக்கணும். அதை ஆன்சர் கண்டுபிடிச்சி இங்கே சரி பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி கேட்டாங்கன்னா அப்படி தான் செய்யணும். இந்த மெத்தட்னா இதை இப்படி தான் செய்யணும், மாற்றி செஞ்சிடாதீங்க. ஏன்னா இது நிறைய பேர் இது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இது ஒன்றுமே கிடையாது. கொடுப்பாங்க, A இன்வர்ஸால் ப்ரீ போஸ்ட் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கடுத்து ஐயை உருவாக்கி A இன்வர்ஸ் உருவாக்கி கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். தேங்க்யூ வெரி மச்.